எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, நீங்க சொல்ற எல்லா இடத்துலையும் அந்த தொகுதிகள்லாம் அதிமுக ஜெயிச்ச தொகுதி விட்டு தர முடியாது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களை கொண்டு வந்துட்டு என்டிஏவை டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. யாரு? அமித்ஷா நினைக்கிறார். என்டிஏவை டெவலப் பண்ணோம்னா தென் மாவட்டங்கள்ல ஒரு கணிசமான இடங்களை வந்துட்டு அதிமுக பாஜக ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவரு அதிமுகவுக்கு இது எந்த அளவுக்கு பின்னடைவா இருக்கும்? அண்ணாமலை என்ன பண்றாரு இந்த விஷயத்துல? அண்ணாமலைக்கு வந்துட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காரு அமித்ஷா. இவர் எந்த பெல்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காரோ அங்க பிஜேபி நத்திங். ராஜ்யசபா சீட்டு தரலன்றது அவங்க வந்துட்டு கடுப்பாயிருக்காங்க. அதனால அவங்க வந்துட்டு 10 சீட்டு கொடுத்தாலும் போதும், 5 சீட்டு கொடுத்தாலும் போதுன்ட்டு அவங்க வந்துட்டு அநேகமா டிஎம்கே அலையன்ஸுக்கு போறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டு இன்னைக்கு இருக்கிற நிலையில விஜயதரணியும் பிஜேபிக்கு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில ஒரு இடத்துல அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. எழுதி வச்சுங்க, நான் சொல்றேன். பாண்டிச்சேரியில் வந்துட்டு ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ் அதிகம். இன்னைக்கு அங்க காங்கிரஸ் பலம் வாய்ந்த சக்தி. மாட்டு பையன் போயிட்டு கட்சி ஆரம்பிக்கிறதுனா பணபலத்தை நம்பி விளம்பரங்களை போட்டு இவர் பண்ணலான்னு நல்லா அவருடைய கட்சிக்கு ஆள் சேருவாங்க. அந்த விளம்பரத்தை பயன்படுத்திக்குவாங்க, துட்டை வாங்குவாங்க, ஓட்டே விடாது. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து அரசியல் களத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம், பேசிக்கிட்டு வரோம். இப்போ குறிப்பா பிஜேபி ஏடிஎம்கேவோட கூட்டணி தொடர்பா ரொம்ப சுவாரஸ்யமா பல விஷயங்கள் பேசப்படுது. 65 இடங்களை கட்டாயமா பாஜகவுக்கு உறுதிப்படுத்தணும் அதிமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் போயிட்டே இருக்கு. இது உண்மையா? அதாவது அது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னோம்னா, நீங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் நீங்க எவ்வளவு வாங்கினீங்க, நாங்க ஒரு அலையன்ஸா எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கணும், அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு முதல்ல ஒரு ப்ரொபோசலை வந்துட்டு மிதக்க விட்டாங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா 134 அதிமுகவும் 100 பாஜகவும் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் எடப்பாடி கிட்ட என்கிட்ட வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தட்டி கழிச்சுக்கிட்டே வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகள் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க. அமித்ஷா வந்துட்டு இங்கே திருநெல்வேலி வந்தார். திருநெல்வேலியில் வந்துட்டு பாஜகவினுடைய வாக்குச்சாவடி முகவர்களுடைய மாநாடு இது. அந்த மாநாட்டில் பேசும்போது கூட்டணி ஆட்சி அப்படின்றதையும் சொன்னார். அப்போதான் வந்துட்டு அதை தொடர்ந்து என்ன பண்ணாங்க, எங்களுக்கு இந்த தொகுதிகள்லாம் வேணும்னு சொல்லிட்டு இப்போ திருநெல்வேலி அங்கே ஒரு கோயில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் ராமநாத சுவாமி கோயில், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், அதே மாதிரி திருவண்ணாமலை, இந்த மாதிரி திருத்தலங்கள், பழனி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் வந்துட்டு திருப்பரங்குன்றம் இல்லை, அவங்க உள்ளிட்டு கிட்டத்தட்ட திருத்தணி வரைக்கும் அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க, ஒரு அடையாளப்படுத்தி ஒரு 32 35 தொகுதியை அடையாளப்படுத்தி அது தொடர்பாக வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு பேசினாங்க. அது அதாவது தொகுதி பகிர்வு தொடர்பான ஃபர்ஸ்ட் இதுவாக அது வந்துட்டு போட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, நீங்க சொல்ற எல்லா இடத்துலையும் அந்த தொகுதிகள்லாம் அதிமுக ஜெயிச்ச தொகுதி விட்டு தர முடியாது அப்படின்ட்டார் ஒன் ஸ்ட்ரோக்ல. அதுதான் வந்துட்டு பெரிய ஒரு ஷாக்கா வந்துட்டு அமித்ஷாக்கு போச்சு. அமித்ஷா என்ன பண்ணாரு, உடனே அதிமுக எல்லாரும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை தூண்டி விட்டாரு. செங்கோட்டையன் என்ன பண்ணாரு, எடுத்த உடனே அது மேல வரும்போதே அடிச்சு விட்டாரு. இவர் எடுத்த உடனே வந்துட்டு எல்லாத்தையும் பொறுப்புகளை பிடுங்கினாரு. அதுக்கப்புறம் அவரை வச்சுட்டு என்டிஏ பலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த மூவ் பண்ணும்போது அவர் கட்சி விட்டு நீக்கிட்டாரு. கட்சி விட்டு நீக்கிற அவர் வந்துட்டு என்ன பண்ணாரு, இவரோட போயிட்டு பேசுறாரு, ஓபிஎஸோடைய டிடிவியோடைய. ஆனா ஓபிஎஸ் சரியா பிடி கொடுத்து பேசாததுனால அவருடைய ஆதரவாளர்கள்லாம் இப்ப என்ன இவங்களோட பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும், நம்ம பேசாம விஜயோட சேரணும்னு விஜயோட சேர்த்துட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்களுக்கு என்ன அப்படின்னோம்னா, இவங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட நிறைய இடம் வாங்கணும், வாங்காம போட்டா என்ன ஆகும். அதாவது எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டவர்கள், கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், வெளியேறியவர்கள், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களை கொண்டு வந்துட்டு என்டிஏவை டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. யாரு? அமித்ஷா நினைக்கிறார். என்டிஏவை டெவலப் பண்ணோம்னா தென் மாவட்டங்கள்ல ஒரு கணிசமான இடங்களை வந்துட்டு அதிமுக பாஜக ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவரு அதுக்கு இவர் என்னன்னா, நான் நீக்கினவங்கள நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அப்புறம் நான் நீக்கினதோட அர்த்தம் என்ன இருக்கு? நான் மாட்டேன் அப்படின்ட்டீங்க, என் கட்சியில் தலையிட மாட்டேன்ட்டீங்க, அப்புறம் அவங்களோட நீங்க பேசுனீங்கன்னா என்ன அப்படின்ற ஒரு டசல் போயிட்டு இருக்குது. அதனாலதான் இப்ப என்ன பண்ணிட்டாரு அவரு, அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னோம்னா மரியாதைக்குரிய இடத்துல தான் நாங்க இருப்போம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எனக்கு ஒரு 10-15 சீட்டு கொடுத்தாதான் நான் அந்த ஒரு அலையன்ஸுக்கு வருவேன். என் கூட இருக்கிறாங்கல்ல, நாங்க 234 தொகுதியிலே நின்று 39 நாடாளுமன்ற தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் போட்டிட்டு இருக்கிறோம். 22 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறேன் நான்.
இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர் பண்றாரு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவரும் அவருடைய ஆதரவாளர்களுக்கான சீட்டு எல்லாம் எதிர்பார்க்கிறாரு. அப்படி எதிர்பார்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னம்னா, அவங்களுக்கெல்லாம் சேர்த்து பாஜக சீட்டு வாங்கி தந்தாதான் பாஜகவுக்கு நிறைய இடங்கள் கிடைக்கும். அவங்களுக்கும் வந்துட்டு இவங்களோட பெனிஃபிட் கிடைக்கும். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களுடைய வாக்குகள்லாம் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க தயாரா இல்லை. அதுலதான் 65 சீட்டு 52 சீட்டு அப்படிலாம் நம்ம கேள்விப்படுறதுக்கெல்லாம் காரணம் அதுதான். அவர் ஒத்துக்க தயாரா இல்லை. உங்களுக்கு எவ்வளவு, பாஜகவுக்கு எவ்வளவு, அதை மட்டும் பேசணும் அப்படின்னு. ஏன்னா தொடர்ந்து வந்து திரு எடப்பாடி வந்து இது திமுகவோட கூட்டணியை விமர்சனம் பண்ணிக்கிட்டே வந்தாரு. கூட்டணியில வந்து குழப்பங்கள் இருக்கு, சரியில்லைன்னு. ஆனா இந்த ட்விஸ்ட்டை வந்து எடப்பாடி எதிர்பார்த்தாரான்னு தெரியல. பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமான ஒரு சிக்கல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இதுக்கு இடையில வந்து திரு அண்ணாமலையும் இதுல ஒரு சில வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு எடப்பாடி பேசுறாரு. மேலிடத்திலையும் பாஜகவோட மேலிடத்துக்கும் அவர் கொண்டு போயிருக்காரு. இவர் டிடிவியை போய் சந்திக்கிறது, இவங்கள தனியா ஒரு கூட்டணியா ஃபார்ம் பண்றது, இதெல்லாம் ஒரு ஏற்பாடு போகும்போது அதிமுகவுக்கு இது எந்த அளவுக்கு பின்னடைவா இருக்கும்? அண்ணாமலை என்ன பண்றாரு இந்த விஷயத்துல? அண்ணாமலைக்கு வந்துட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு அவரு அமித்ஷா. அசைன்மெண்ட் என்னன்னா, என்டிஏக்குள்ள ஏற்கனவே இருந்தவங்க தான் வந்துட்டு ஓபிஎஸும் டிடிவியும். அவங்கள மறுபடியும் கூட்டம் உள்ள பலப்படுத்தணும், என்டிஏ பலப்படுத்தணும். என்டிஏ பலப்படுத்தல உங்களுக்கு என்ன சங்கடம்? நான் உங்க கட்சியில தலையிட போறது இல்லை அப்படின்ட்டு. ஆனா நான் தூக்கிட்டவங்கள நீ மறுபடியும் அரசியல்ல முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நீ உதவுற அப்படின்னா எனக்கு எதிரான செயல்பாடு தானே அது. அப்படி பாக்குறாரு எடப்பாடி. சோ இவங்களெல்லாம் உள்ள விடாதீங்க, அவங்க எங்கன்னா போய் சேர்ந்துக்கிட்ட அப்படின்றாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, அவங்கள விட்டோம் அப்படின்னோம்னா ஓபிஎஸும் டிடிவியும் விஜயோட சேருவாங்க. அப்ப விஜயனுடைய கூட்டணி பலம் அதிகரிக்குது, நம்ம பின்னாடி போறோம். தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு 2வது பெரிய கட்சியா வரணும்ன்ற அந்த சூத்திரம் வந்துட்டு அடிப்படை போகுது. அதனால அவர் என்ன பண்றாரு, இதை ஒத்துக்க தயாரா இல்லை. இதுதான் இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய போகுது. அதே நேரத்தில் எடப்பாடி என்ன பண்றாரு, விஜய் ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்குள்ள விஜய் இந்தாண்ட இழுத்துறணும்னு பாக்குறாரு. அதுக்கு பாரதிய ஜனதா விட்டு தரதா இருந்தாலும் பரவாயில்ல, போட்டோம், இவங்க வந்துட்டா போதும். இவர் வந்துட்டார் அப்படின்னோம்னா கூடவே வந்துட்டு பாமகவை கூட்டுக்கலாம், அன்புமணி அந்தாண்ட போட்டோம், ராமதாஸ் இந்தாண்ட கூட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கணக்குல போறாரு. ஸோ இப்ப நடக்கிறது என்ன அப்படின்னோம்னா, கணக்குகள் தொடர்பான ஒரு யுத்தம் தான் வந்துட்டு இந்த கூட்டணி உள்ளே நடக்குது. இதுல வந்துட்டு அண்ணாமலையினுடைய பங்கு அப்படின்றது என்டிஏ பலப்படுத்துறதுக்காக அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி திருப்பியும் அதிமுகவை இணைக்கிறதோ அந்த மாதிரியான எந்த ஏற்பாடுகளையும் இதுவும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுகக்குள்ள அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர் அப்படின்றத அவர் நிரூபிச்சிட்டார். அதான் பொதுக்குழு வரைக்கும் வந்துருச்சு. என் தலைமை இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னோம்னா, எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்னாடி இந்த அலையன்ஸ் தொடர்பாக சீட்டு ஷேரிங் வரும்போது நீங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னா தான் அலையன்ஸ், எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அலையன்ஸ், இல்லாட்டி அலையன்ஸ் கிடையாது. அவர் அது தயாரா இல்லை. ஏன்னா முதலமைச்சர் இவர் அறிவிச்சார் அப்படின்னா நான் கூட்டணியில இருக்க மாட்டேன் அப்படின்னு டிடிவி தினகரன் வெளியேறாரு, ஓபிஎஸ் வெளியேறாரு. இதான் அவங்களுக்கு இருக்கிற சிக்கல். இது எப்படி ரிசால்வ் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். அவரு நீங்க சொன்ன மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாரு, தன்னோட அதிகாரத்தை அங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா தான் நான் நிப்பேன்றதுல உறுதியா இருக்கிறதுனால விஜய் இங்க வர்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இந்த இடத்துல மாறுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது உதிரியா இருக்கக்கூடிய மத்த பாமக இன்னும் சில கட்சிகள்லாம் வெளியே இருக்காங்க. இவங்க யாரோட? ஐம் சாரி, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு உதிரிலாம் கிடையாது. நீங்க கடலூர் சிதம்பரத்துல இருந்து ஆரம்பிச்சு கடலூர், சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த என்டையர் பெல்ட்ல வந்துட்டு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி பாமக. அது ஒரு காலத்துல இருந்தது சார். இல்ல இப்ப அன்புமணி வெளியில போனாலும் கூட மக்கள் ஆதரவு எப்பொழுதும் ஐயா ராமதாஸ் கிட்ட தான் இருக்கும். இந்த ராமதாஸ் வந்துட்டு கிராமம் போயிட்டு கட்சி வளர்த்தவர். அவரை விட்டு தரவே மாட்டாங்க, வன்னியர்களை விட்டு தர மாட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதுகெலும்பா இருக்கக்கூடிய வன்னியர் சங்கம் ராமதாஸ் ஐயாவோட தான் நிக்குது, கவனிக்கணும் நீங்க. இவர் கார்பரேட் பாலிடிக்ஸ் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு அன்புமணி. அவர் பாஜகவோட போயிடுவாரு, அது முடிஞ்சு போன கதை. இவர் வந்துட்டு எப்படி நிற்கிறாருன்னா மக்களோட நிற்கிறாரு. இதுதான் ஒரிஜினலா பாட்டாளி மக்கள் கட்சி. சோ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தான் பலம் வாய்ந்தது. இவங்க யாரோட நிக்க போறாங்க, இவங்க நிர்ணயிக்கிறார். அவர் சொல்லல, அவர் நாம் எதுவாக தான் பண்ணுவேன் அப்படின்றாரு. அவர் அநேகமா அதிமுக பாஜக இது தாவேக அலைன்னு சொல்லிச்சுன்னா அதோட தான் வந்துட்டு போவாரு இவர் ராமதாஸ் ஐயா. பிஜேபியோட போக மாட்டாரு. இவர் எந்த பெல்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காரோ அங்க பிஜேபி நத்திங். கடலூர், சிதம்பரம் எடுத்துக்கங்க, கடலூர், சிதம்பரம் இப்படின்னு வளர்ச்சியா சொல்லிட்டு போறாங்க. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம், இவங்க இப்படி போட்டு மயிலாடுதுறை இப்படி போங்க. எந்த இடத்துலையுமே பிஜேபிக்கு ஒரு தொகுதிக்கு 500 ஓட்டு கூட கிடையாது. ஒரு தொகுதிக்கு 500 ஓட்டு கூட கிடையாது. அப்புறம் என்ன இருக்கு? இந்த சூழ்நிலையில பிரேமலதா என்ன முடிவு எடுப்பாங்க?
பிரேமலதா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இதே பாட்டாளி மக்கள் கட்சி பெல்ட்ல அவங்களுக்கும் ஒரு அளவு ஸ்ட்ரென்த் இருக்குது. உதாரணத்துக்கு கடலூர் எடுத்துக்கங்க, விழுப்புரம் எடுத்துக்கங்க, கள்ளக்குறிச்சி, சேலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் தான் அதிமுகவினுடைய பலத்துக்கு வந்துட்டு போன தேர்தலில் வந்துட்டு இடம் கொடுத்துச்சு. அதனால அவங்க அநேகமா அவங்கள வந்துட்டு அகாமடேட் பண்றதுல வந்துட்டு எடப்பாடி உறுதியா இருப்பாரு. ஆனா அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு தரலன்றதுல அவங்க வந்துட்டு கடுப்பாயிருக்காங்க. அதனால அவங்க வந்துட்டு 10 சீட்டு கொடுத்தாலும் போதும், 5 சீட்டு கொடுத்தாலும் போதுன்ட்டு அவங்க வந்துட்டு அநேகமா டிஎம்கே அலையன்ஸுக்கு போறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். தாவேகாவோட எல்லாம் போக மாட்டாங்களா? தாவேகாவோட போறதுனால யாருக்குமே அந்த பெனிஃபிட் கிடையாதுங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி விருப்பம்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட 20-21% ஓட்டு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அது விஜய்க்கு பயன்படும். விஜய்க்கு வந்துட்டு அந்த அந்த எடப்பாடிக்கு விஜயனுடைய ஓட்டு பயன்படும். இவங்களுக்கு தாவேகாவுக்கு வந்துட்டு தனிச்சா அவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? முடியாது. அதனால தானே விஜய் கூட்டணின்னு பேசிக்கிட்டே இருக்கார் தொடர்ந்து. சார், காங்கிரஸ்க்கு வருவோம். இப்போ இவங்களோட கூட்டணி இப்படி சிதறி கிடக்கு. இது டிசம்பர் எண்டுக்கு தான் இது ஒரு ஷேப்க்கு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா? அப்போ திமுகல வரும்போது திருப்பி காங்கிரஸ்ல ஒரு உட்கட்சியில வந்து ஒரு தொடர்ந்து விஜய் பத்தின ஒரு பேச்சு அடிபட்டுட்டே இருக்கு. கன்னியாகுமரியில நடந்த இந்த கூட்டத்துல கூட வந்து விஜயோட கூட்டணி வைப்பதுதான் சரின்ற மாதிரி கேரளால இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் வந்து தொடர்ந்து வந்து ராகுல் காந்தியை வலியுறுத்துறதாவும், பிரியங்கா காந்தி வந்து விஜயோட பேசுவதற்கு தயாரா இருக்கிறதாவும் ஒரு செய்திகள் போயிட்டே இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப தமாஷானது. ம். டெல்லியில இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள், அது பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை. இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம ஒரு அலையன்ஸ்ல இருக்கிறோம்னா அதுல இருந்து நம்ம பெற்ற பெனிஃபிட் என்ன? காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி வச்சு 10 எம்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில் 10 எம்பி இருக்கிறாங்க, 18 எம்எல்ஏ இருக்கிறாங்க. ராகுல் காந்தி கிட்ட போயிட்டு இவங்க மூவ் பண்ணாங்கன்னா, ஓகே விஜயோட சேர்ந்தோம்னா எத்தனை எம்பி சீட் ஜெயிப்போம்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க இங்க இருக்கிறவங்க? நத்திங். தென் ஒய் டு யூ வாண்ட் டு ஃபோர்ஸ் மீ? ஒரே கேள்வி கேட்டு வேட்டை போட்டு போயிட்டு வாங்க அப்படின்றவர் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இந்தியா அலையன்ஸ்ல வந்துட்டு ரொம்ப முக்கியமான கூறுகளா இருக்கக்கூடியவங்க தான் காங்கிரஸும் டிஎம்கேவும் தான். காங்கிரஸ், டிஎம்கே, விசிகா இவங்க தான் ரொம்ப உக்கிரமா இருக்கிறாங்க. அதை வந்துட்டு ஒருபோதும் அந்த காற்றில் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. யாரு? ராகுல் காந்தி. சோனியாவும் அனுமதிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? திமுக வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஈழ பிரச்சனை நிற்கும் போதே அவங்களுக்கு எதிர்நிலையில் இருக்கும் போதே காங்கிரஸோட நின்றுச்சு திமுக. அதனால அவங்க விட்டே தர மாட்டாங்க. இதுதான் உண்மை. அப்போ காங்கிரஸ்ல செய்யறவங்களுக்கு என்னன்னா, காங்கிரஸ்ல எப்போதும் நீங்க ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கே வரைய செஞ்சுக்கினே இருக்கும். புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு காங்கிரஸோட பலம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது காங்கிரஸ்க்கும் தெரியும்ல. அல்ல, காங்கிரஸுக்கு தெரியாது. அவங்க எப்போதுமே அவங்கள பத்தி பெருசாக பேசிட்டு இருப்பாங்க. ஒரு போராட்டம் நடத்துறது கூட ஒரு மாவட்டத்தில் வந்துட்டு பலம் இல்லாத ஒரு கட்சி தான் அது. இன்னைக்கு 500 ஓட்டு இருக்குதா ஒரு ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் அப்படின்னு நினச்சோம்னா அதுவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான் காங்கிரஸ் கட்சி ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்க 18 எம்எல்ஏ வச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது 6 இடத்துல கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு 25 இடத்த கொடுக்குறாங்க. ஃபார் வாட்? ஒரு நேரத்தில் 63 சீட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு 25 சீட்டு வாங்கினாங்க. ஒரு தேசிய கட்சி இல்ல சார்? இல்ல, ஒரு தேசிய கட்சியா இருந்துட்டு போகுது. அதிகாரம் ஒரு அளவுக்கு தானே விட்டு தர முடியும் உனக்கு. தேசிய கட்சி இருந்ததுனால உன்னோட ஸ்ட்ரென்த்திங் என்ன? அதான ரொம்ப முக்கியம். தனிச்சு போட்டிக்கிட்டு ஒரே ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது. எக்ஸப்ட் விஜயதரணி ஜெயிச்ச அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை தவிர வேற எங்கேயுமே ஜெயிக்க முடியாது இந்த கட்சியால. காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டிக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற நிலையில விஜயதரணியும் பிஜேபிக்கு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில ஒரு இடத்துல அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. எழுதி வச்சுங்க, அதை நான் சொல்றேன். ஒரே ஒரு இடத்துல கூட 3வது இடம் 4வது இடம் இல்ல. சீமானுக்கெல்லாம் பிறகு சீமான் வாங்குற ஓட்டுல 10% ஓட்டு, பாதி ஓட்டு வாங்கினாங்கன்னா பெரிய விஷயம். சீமான் 36 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க. இவங்க ஒரு 18 லட்சம் ஓட்டு வாங்கினாலே பெரிய விஷயம். அவ்வளவுதான். அப்புறம் ஏன் சார் தொடர்ந்து இப்படி ஒரு டாக்? அது எப்போதுமே அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைட்டி விட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லாத போயிடுவாங்க. என்னைக்கு மூப்பனார் இருந்த வரைக்கும் அந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தது. மூப்பனார் போனதுக்கு அப்புறம் அது வீக்கன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த கட்சியே இல்லை. அதனால அவங்க சும்மா ஒரு ஒரு வேஷம் போடுறாங்க, பலம் இருக்கிற மாதிரிலாம். அதெல்லாம் மக்கள் மத்தியில வந்துட்டு அவங்க சீட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக போடுறாங்களோ? இல்ல, அதெல்லாம் திமுகவுக்கு தெரியாதா யார் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்னன்ட்டு? அவ்வளவுதான். அதனால இப்ப அடுத்த முறையெல்லாம் அது கிடையாது அந்த கட்சி. நீங்க வேணா பாருங்க, ராகுல் காந்தி தலையிட்டு காப்பாத்தல அப்படின்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இல்லாத போயிடும். சார், இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் வருவோம். திருப்பியும் திரு விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு ஈரோடுக்கு போறாரு. ஸோ பிரச்சாரத்துக்கு போறதுக்கு அவங்க நிறைய வரையறைகள்லாம் வச்சிருக்காங்க, பேசுறாங்க. இந்த முறை வந்து செங்கோட்டையனோட கை ஓங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூட்டத்தை நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்? செங்கோட்டையனுடைய ஸ்ட்ரென்த் 9 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு.
ம். எம்ஜிஆர் ஜெயலலிதா கிட்ட வந்துட்டு ஒரு இதுவா இருந்திருக்காரு, ஒரு முறை தண்டிக்கப்பட்டவர் ஒரு சட்டம் ஊழல் சட்டத்துக்காக. ம். அடிப்படை என்ன அப்படின்னா ஒண்ணே ஒண்ணுதான், செங்கோட்டையனுடைய செல்வாக்கு அப்படின்றது மட்டும்தான் விஜய்க்கான அட்வான்டேஜ். வேற ஒண்ணும் கிடையாது. செங்கோட்டையனுடைய செல்வாக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட், இவ்வளவுதான். ஒரு அந்த தொகுதியில் ஒரு 60,000 ஓட்டு செங்கோட்டையனுக்காக விடும் அப்படின்னா செங்கோட்டையன் அதுதான். அதிமுகவினுடைய ஒரு 1.25 லட்சம் ஓட்டுல அவரு பாதி பிரிச்சுக்கிடுவாரு. அது விஜய்க்கு போகும். விஜய்க்கு ஒரு 40,000 ஓட்டு இருந்ததுன்னா அது கோபிச்செட்டிப்பாளையம், திருச்செங்கோடு, ஈரோடு இந்த இடத்துல வந்து அந்த பெல்ட்ல அவங்களுக்கு வந்துட்டு விஜய்க்கு ஒரு கெயின் இருக்கும். அவ்வளவுதான். இதை தாண்டி செங்கோட்டையனுடைய இது வந்துட்டு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு ஒரு மார்ஜின் அவரால் கொண்டு வர முடியாது. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவருடைய அடையாளம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கமும் செங்கோட்டையன் ஒரு பக்கமும் நின்னாரு அப்படின்னம்னா வந்துட்டு செங்கோட்டையனை விட அதிமுக பலம் வாய்ந்த சக்தியா தான் இருக்கும். அதே பகுதியில் என்ன திமுக கிட்ட வந்துட்டு அதிமுக தோற்கடிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த இடத்துல செங்கோட்டையனுடைய வாக்கு பிரிப்பு வந்துட்டு ஒரு பெரிய அளவா திமுக உதவும். அவ்வளவுதான். இப்போ திருப்பி தாவேகா தரப்புல இருந்து ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க, செங்கோட்டையன் வந்துட்டாரு, நாஞ்சில் சம்பத் வந்துட்டாரு, இன்னும் பல தலைவர்கள் வந்து வரதுக்கு தயாரா இருக்காங்க, நாங்க வந்த உடனே சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பார்த்தோம். அப்படி எவ்வளவு பேருக்கு சார் இருக்காங்க? இல்ல அது மாதிரி இருக்கலாங்க, அது ஒண்ணும் இல்ல. அதாவது முன்னாள் எம்எல்ஏக்கள்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காசு பணமும் நிறைய வச்சிருப்பாங்க. வச்சுட்டு இருக்கிறவங்க வந்துட்டு இவரோட போயிட்டு விஜய் கிட்ட போயிட்டு நின்று ஒரு சீட்டை வாங்கிட்டு பார்க்கலாமே, ஒரு ரேஸ் மாதிரி தட்டி விடுவோம், ஜெயிச்சா உண்டு, இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவங்க எல்லாம் நிச்சயம் விஜயை நோக்கி வருவாங்க. அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் என்னன்னா, இப்படிப்பட்ட அதிமுகவினுடைய தேர்ந்த அரசியல் தெரிஞ்சவங்க வரும்போது விஜயனுடைய ரசிகர்களா இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படி அவங்களுக்குள்ள அந்த கோஆர்டினேஷன் நடக்கும்? இவங்களுக்கு எதுவுமே கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் தெரியாது. எப்படி இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி அவங்களுடைய ஒத்துழைப்பு பெறுவாங்க? இதான் பெரிய கேள்வி. இந்த பாலிடிக்ஸ் விஜய்க்கு தெரியுமா? இந்த விஷயங்களை சரியா அவரால தெரியாது. விஜய்க்கு தெரியாது. விஜய்க்கு சுத்தமா தெரியாது. பாக்குறீங்கல்ல நீங்க புதுவையில அவர் பேசுற பேச்சு அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னு, அவருக்கும் தெரியல, அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியல. ஒரு மாநிலத்துல போயிட்டு எதை பேசணும், எதை ஹைலைட் பண்ணணும் அப்படின்றதே தெரியல அவருக்கு. சார், பாண்டிச்சேரியில புதுசா ஒரு கட்சியை துவங்கி இருக்காங்க. யாரை டிஸ்டர்ப் செய்யறதுக்காக, யாரை எதிர்த்து அந்த கட்சி துவங்கப்படுது? குறிப்பா மார்ட்டினோட ஃபேமிலியில இருந்து அந்த கட்சி துவங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்க காலத்துல இவ்வளோ சீக்கிரம் ஒரு கட்சியை துவங்குறது ஏன் அங்க துவங்கி இருக்காங்க? இது என்ன, எதுக்காக துவங்கப்பட்டது? சின்ன ஸ்டேட், பணபலத்தை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியல. பாண்டிச்சேரி அரசியல்ல, பாண்டிச்சேரியில வந்து ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ் அதிகம். இன்னைக்கு அங்க காங்கிரஸ் பலம் வாய்ந்த சக்தி, திமுக பலம் வாய்ந்த சக்தி. அதிமுக இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. அவரை பாராட்டி பேசுறாரு விஜய், விவரம் தெரியல, கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியல. அதனால அங்க வந்துட்டு இவர் போயிட்டு இந்த மார்ட்டின் குடும்பத்தை, மார்ட்டின் பையன் போயிட்டு கட்சி ஆரம்பிக்கிறதுனா பணபலத்தை நம்பி விளம்பரங்களை போட்டு இவர் பண்ணலான்னு நல்லா அவருடைய கட்சிக்கு ஆள் சேருவாங்க, அந்த விளம்பரத்தை பயன்படுத்திக்குவாங்க, துட்டை வாங்குவாங்க, ஓட்டே விடாது. அதனால அவளை சாதாரணமா வந்துட்டு பாண்டிச்சேரியில் நீங்க வந்துட்டு புதுச்சேரியில எல்லாம் பண்ணிட முடியாது. நன்றி சார். நன்றி.